ஹலோ கைஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு டைனஸ்டிங் யூடியூப் சேனல். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மதுரையில் இருக்கிற ஹெச்சி சாத்தி இடத்துல தான் வெளியே இருக்கிறோம். இன்னைக்கு என்ன படம் பார்க்க போறோம்னு பார்த்துட்டீங்கன்னா பராசக்தி ஹீரோடா முறுக்கி பார்க்குறியா அதான் பார்க்க போகிறோம். அந்த வந்து உள்ள போய் கண்டு பண்ணுறேன். டிக்கெட் புக் பண்ணியாச்சு. 3:30 மணி ஷோ. அம்மாவோட இருக்கீங்க. நான் வந்து பேக்ரவுண்டில் காட்டுறேன். சேனலுக்காக பார்த்தீங்கன்னா மக்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? உள்ள போவோம். பரவாயில்லைங்க, இவ்வளோ பேர் வந்துருக்கு. வெளியே பார்த்தீங்கன்னா பைக் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பேர் நிற்கிறாங்க. இதில் ஃபுல்லாக உள்ளே போகல பார்க்கிங்கு புக் பண்ணியாச்சு. உள்ளே போக வேண்டியதான். அப்படியே வாங்க உள்ளே போவோம். போன வாரப்போ கம்பி இல்லை, இந்த வாரம் கம்பியை வச்சுட்டாங்க. ஃப்ளாஷ்பேக் பராசக்தி பேனர்லாம் அடித்து கிழிச்சு பார்க்க விட்டாங்க. இன்னும் படம் உள்ளையாமா, இப்போதான் உள்ளே விட போகிறாங்க. அங்கே பாருங்க, ஜனநாயகன் பெரிய பேனரு. இங்கே ஒரு பேனர் இருந்துச்சு, அந்த பண்ணப்போ அடிச்சு கிழிச்சு பறக்க விட்டுட்டு இருந்தாங்க. ஓகே, உள்ளே போவோமா? கைஸ், இங்கே ஜனநாயகனோட பேனர் ஒன்று போட்டிருக்காங்க பெருசாக. இங்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேர் நிற்கிறாங்கன்ட்டு எல்லாமே உள்ளே போய் தான் நிற்கிறாங்க. டயத்துக்கு வந்துட்டோம். நம்ம இன்னும் வந்து ஸ்க்ரீன் முடியல, படம் முடியல. இந்த ஷோவே அவ்வளோ பேர் வெயிட் பண்ணிருக்காங்க. நானும் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். உள்ளே போய் கண்டினியூ பண்ணுறேன். கைஸ், நம்ம வந்து ஃப்ரெண்டில் வந்து உட்காந்துறோம். சீட்டில் உட்காந்துருக்கோம். நம்ம T4 T5 பார்த்தீங்கன்னா ஃபுல் க்ரௌட் இருக்குது. எல்லோரும் வந்துருக்காங்க. நிறைய பேர் எல்லாருக்கும் எதுக்கு வந்திருக்காங்க. ஆன்டிஸ், அங்கிள்ஸ், பார்ட்டிஸு, குழந்தைங்க, டோலிஸ் எல்லாம் வந்திருக்காங்க. நான் உட்காந்துருக்கேன் முன்னாடி. இல்லை, நானும் வந்து ஃப்ரெண்டு கூட தான் வந்திருக்கேன். அவர் வந்து லாகில் விளாண்டார், அவர் காட்டவே இல்லை. அண்ட் வந்து அவ்வளோதான், படம் பார்த்துட்டு கண்டினியூ பண்ணுறேன். Few moments later. கைஸ், நான் அப்படியே பாப்கார்ன் வாங்க வந்தேன். இந்த பாப்கார்ன் பார்த்தீங்கன்னா 130 ரூபா நினைக்கிறேன். அப்படியே வந்து ஃப்ரெண்டு இல்லை, தம்பின்னு சொல்லலாம். ஏரியா பையன். அவனை வந்து சர்ப்ரைஸாக வந்து இங்கே தேட்டரில் பார்த்தேன். அவன் சீரியலில் இருக்கான், நான் ஹீரோவில் இருக்கேன். வந்து அவ்வளோதான். பாப்கார்ன் பார்த்தீங்கன்னா பாப்கார்ன் ஸ்டாலு. நான் சொல்றியா சொல்றியா நம்ம தைரியமா சொல்ல பாருங்க. நல்லா அவன். ஓகே, கைஸ், இந்த பாப்கார்ன் விலை 150 ரூபாயா? 150 ரூபாய்க்கு நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்குது. ஆனால் இந்த வாட்டர் கேன் வந்துட்டு 40 ரூபா. டேஸ்ட் ஓகே, ஆனால் குவான்டிட்டி ஓகே, ஆனால் ப்ரைஸ் கொஞ்சம் 100 ரூபா வச்சுருக்கலாம். வாட்டர் கேன் 40 ரூபா, வெரி எக்ஸ்பென்சிவ். வாட்டர் கேன்லாம், தண்ணி கேன்லாம் 40 ரூபானா ரொம்ப எக்ஸ்பென்சிவ் தான். இன்னும் படம் போடல, லேட் ஆகும் என்று தான் நினைக்கிறேன். கைஸ், படம் முடிச்சு நான் அவ்வளோதான் அப்படி வீட்டுக்கு கிளம்புறேன். அதுக்கான மீதுலாக வந்து ரிவ்யூ சொல்கிறேன் வீட்டுக்கு போயிட்டு. கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா பராசக்தி வந்து படம் வந்து முடிஞ்சு. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து விளாக் ஷூட் பண்ணிட்டு வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா 10 மணிக்கு, நைட்டு 10 மணி ஆயிடுச்சு. நான் அதை முடிச்சுட்டு நான் வந்து தனியாக ஒரு ஈவெண்ட் வேறு போயிட்டு அதுக்கு போய் வீடியோ ஷூட் பண்ணிட்டு நான் வந்து இப்போ பேசிக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் டயர்டாக தான் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா நான் வீடியோ போகிறதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமர் போட்டுறேன். நான் வந்துட்டு இவங்க ஃபேன், இவங்க ஹேட்டர்லாம் கிடையாது. இந்த பராசக்திக்கு ரிலேட்டடாக இருக்கிற இஷ்யூஸில் வந்து எனக்கு நான் யார் ஃபேனும் கிடையாது, யார் ஹேட்டரும் கிடையாது. வாட் ஐ மீன்னா, நான் வந்து தனுஷ் ஃபேனு. நான் வந்து விஜய் ஃபேனும் கிடையாது, சிவகார்த்திகேயன் ஃபேனும் கிடையாது. நான் வந்து தனுஷ் ஃபேன். ஓகேங்களா? அது தேவையில்லாமல் இதையும் அதை கூட வந்து மெர்ஜ் பண்ணி பேசாமல் ஆயிரும். அதனால அதை வந்து முன்னாடியே சொல்லிடுறேன். அடுத்து இப்போ வந்து பராசக்தி மூவி ரிவ்யூன்னு சொல்லி நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா, பார்க்கறதுக்கு படமாக பார்த்தா ஓகேவா தான் இருந்துச்சு இந்த படம். அது வந்து பழைய காலத்து செட்டு அது எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அது வந்து பார்த்தீங்கன்னா கேட் ஸ்கெட்சுமே வந்துட்டு எல்லாமே ஓரளவுக்கு நல்லா தான் இருந்துச்சு. அதர்வா கேரக்டராக இருக்கட்டும், ஜெயம் ரவி கேரக்டராக இருக்கட்டும், அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் கேரக்டராக கூட எல்லாமே வந்து நல்லா இருந்துச்சு. இந்த ஃபீமேல் லீடும் வந்து சூப்பரான ப்ராமிஸான ஒரு செமையான ரோல் வந்து பண்ணியிருந்தாங்க. நல்லா போல்டாக ஸ்ட்ராங்காக சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஜெயம் ரவி மட்டும் கொஞ்சம் செகண்ட் ஹாஃப்ல வந்து கொஞ்சம் கேரக்டர் வந்து கொஞ்சம் வந்துட்டு கொஞ்சம் அவர் பார்க்க வந்து ரொம்ப வில்லனஸுமா இல்லை, கொஞ்சம் வந்து காமெடியாக தான் இருந்த லைட்டாக பார்க்கறதுக்கு. கொஞ்சம் வந்து பால்வழியில மூஞ்சி மாதிரி தான் இருந்தார். அதை மற்றபடி வந்து ஒரு ஆளாக வந்துட்டு படம் வந்து ஓகேவா தான் எனக்கு வந்து பார்க்க ஃபீல் ஆச்சு. அந்தளவுக்கு எனக்கு பர்சனல் வந்து கனெக்ட் ஆகலை. வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எலெக்ஷன் வேற வருது. டிஎம்கே பேக்கப் பண்ணி இந்த படம் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா கலைஞர் அவங்களோட ரெஃபரன்ஸ்லாம் படத்தில் இருக்கு. அதாவது என்ன வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண பார்க்குறாங்கன்னா, நாங்கள் வந்து ஏற்கனவே வந்து இந்த மாதிரி பழசை வந்து நாங்கள் வந்து ஹிந்தி திருப்பி வராமல் தடுத்துருக்கோம் நாங்கள் தமிழ்நாட்டில், அதுக்கு காரணம் நாங்கள் தான் அப்படின்னு சொல்லி திரும்ப வந்து இப்போ இருக்கிற மக்களுக்கு வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணக்காக எடுக்கப்பட்ட படமாக தான் எனக்கு வந்து பார்க்க இந்த படம் ஃபீல் ஆகுது. அதிகாரப்பூர்வமாக அப்படி வந்து ஜிவி பிரகாஷ் மியூசிக்லாம் சூப்பராக இருந்துச்சு. அந்த ஒரு பாட்டு வந்து 2 பாட்டு கிட்ட சூப்பராக தான் இருந்துச்சு. அது வந்து இந்திரா காந்தி ரோலு நிறைய பேர் வந்து எல்லாமே அந்த பழைய காலத்தை ரெப்ளிகா பண்ணி இருக்கு. இது வந்து யாருக்கு பிடிக்கும்னு பார்த்தீங்கன்னா, இந்த பழைய காலத்து ஹிஸ்ட்ரி ஆளுங்க, இந்த மாதிரி பழைய இதை பார்க்கணுன்ற விரும்புறவங்களுக்கு வந்து அந்த படம் ரொம்ப பிடிக்கும்.
ஆனால் மற்றபடி இப்போ இருக்க ஜெனரேஷனுக்கு வந்து அந்தளவுக்கு இந்த படம் வந்து பிடிக்காது. கொஞ்சம் வந்து லைட்டாக வந்து போரிங்காக இருக்கும் தான் ஃபீல் ஆகுது. செகண்ட் ஹாஃப் மேலே எப்படி வந்து ஹீரோ தான் ஜெயிக்க போகிறான் அந்த மாதிரி இருக்குது. அது அதுக்கு மேலே வந்து ஒரு இதே இல்லை, சப்புன்னு தான் இருக்குது. கொஞ்சம் வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸு, கொஞ்சம் ஹீரோ அப்பு வில்லன் அப் அந்த மாதிரி கொஞ்சம் இதாக இருக்கணும். அது கொஞ்சம் வந்து சினிமாக்காக கொஞ்சம் ஆல்டர் பண்ணிக்கலாம். அந்த இது என்னோட கருத்து. அது இல்லாதது கொஞ்சம் வந்து ஸ்லோவாக தான் போச்சு. மற்றபடி ஓகே, இந்த படம் வந்து ஒன் டைம் பார்க்கலாம். எனக்கு வந்து இந்த படத்துக்கு வந்து 10க்கு வந்து ஒரு 5.5 அந்த மாதிரி ரேட்டிங் தருவேன் நான். அவங்களாம் இதை வந்து ப்ரொடியூஸ் பண்ணது டான் பிக்சர்ஸ் தான். அவங்களுக்கு நமக்கு ஒரு சின்ன ஒரு பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு டான் பிக்சர்ஸுக்கு நமக்கும். அது வந்து ஒரு வீடியோ நான் போட்டிருந்தேன், அதர்வா வீடியோ, உதயமொழி படத்தோட சின்ன ஒரு சீன் வந்து இங்கே மதுரை வந்து இந்த அதர்வா தப்பக்குளத்துக்கு அதை சும்மா vlog மாதிரி எடுத்து போட்டிருந்தேன். அதுக்கு ஸ்ட்ரைக் பண்ணி தூக்கிட்டாங்க. அந்த ஒரு மனவத்தை வந்து சொன்னும் லைட்டாக வந்து இருக்கு. அது வந்து படமும் வந்து சும்மா தான் இருக்கு. இது வந்து என்னோட கருத்து. நீங்க எத்தனை படம் பார்த்துருக்கீங்க பார்க்கலாம், கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து வந்து நம்ம ஜனநாயக படத்தில் வந்து நம்ம vlog பார்ப்போம். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டான வீடியோஸ்ல பார்க்கணும்னா நம்ம சேனல் வந்து 4 வீடியோஸ் பாருங்க. நம்ம கண்டு பிடிச்சா கூட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சும்மாலாம் வந்து பண்ண வேணாம். ஓகேவா? ஓகேங்க, பை.